ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம பேஜில் பிரேஸ்லெட் மேக்கிங் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதோடைய ஒரு மெயினான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் வந்து எப்படி மேக் பண்ணலாம், என்னென்ன மெட்டீரியல் அதுக்கு தேவை, அப்புறம் என்னென்ன டூல்ஸ் தேவை, அப்புறம் மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக தேவைப்படுறது இந்த எலாஸ்டிக் ஒயருங்க. ஸோ ஒரு பேசிக்கான பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு மெயின் திங்க் வந்து இந்த எலாஸ்டிக் ஒயர் தான். ஸோ இதில் 2 டைப் இருக்குங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 0.87 இந்த 2 இதுவில் எடுப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா நார்மலாக பிரேஸ்லெட்க்கு யூஸ் பண்ணுறது. இன்னொரு டைப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குங்க. ஸோ அந்த எலாஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம். வந்து ஹோல் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்குது, இதுக்கெலாம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூல்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது என்னென்ன நேம் எதுக்கு யூஸ் ஆகுன்றது நான் வீடியோ மேக் பண்ணும்போதே நான் உங்களுக்கு கிளியராக நான் அடுத்தடுத்து அப்படியே சொல்கிறேன். அடுத்து இதுக்கு நம்ம பீட்ஸ் என்ன பீட்ஸ் வேணுமாலும் நம்ம எடுக்கலாங்க. ஸோ நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது. நிறைய டிஃப்ரெண்டான பிரேஸ்லெட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெல்லி பீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கிராக்கல் பீட்ஸ், அதுக்கப்புறம் பேர்ல் பீட்ஸ், அதுக்கப்புறம் டேப்லெட் பீட்ஸ், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ், சுகர் பீட்ஸ், அந்த மாதிரி நிறைய டைப் வந்து பீட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன டிஃப்ரெண்டான ஸ்டைலையும் வந்து நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம். ஸோ அதில் நான் இன்றைக்கி வந்து ஜெல்லி பீட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு சிம்பிளான ஒரு பிரேஸ்லெட் தான் மேக் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஜெல்லி பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நான் 1 by 1 மாற்றி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு வந்து கையில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்றது முதல் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கையில் மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு டேப் எடுத்து அந்த டேப்பில் வந்து நான் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துருக்கேன். எத்தனை இன்ச்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் வந்தது, 15 சென்டிமீட்டரில் வந்தது. நான் வந்து அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணலாம்னா, சில பேர்கிட்ட டேப் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்களுடைய கையுடைய சைஸை த்ரெட் மூலியமாக வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கிறோம். அவங்க சைஸ் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு பிரேஸ்லெட் மேக் பண்ணி கொடுத்துடலாம். காமனாக இப்போ எல்லாருமே ரொம்ப பேசிக்காக காமனாக யூஸ் பண்ணுற சைஸ்க்கு எத்தனை பீட் யூஸ் பண்ணணும்னா மேக்ஸிமம் 21 பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயே நம்ம வந்து வேறு எதனா ஆட் பண்ணுறோம், இல்லை கோல்டன் பீட்ஸ் அந்த மாதிரி வேறு எதனா வந்து ஆட் பண்ணும் போது அப்போ நீங்கள் சைஸ் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் கம்மி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எலாஸ்டிக் கட் பண்ணும்போது ஸோ நாட் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். ஸோ மெஷர்மெண்ட் எடுத்து சைஸ்லேயே பண்ணோம்னா நம்மளுக்கு அது வந்து ஸ்மால் சைஸ் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நாட் போடுற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நாட் வந்து நம்ம சிம்பிளாக போட்டோம்னா டக்குன்னு அது கலந்து வந்துடும். ஏன்னா இது எலாஸ்டிக் ஒயர்ன்றதுனால. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நாட் எப்படி போடணும்னு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த செகண்ட் நாட் போடும்போது 2 வாட்டி நம்ம அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். டவுட் இருந்தால் கேளுங்க. 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு நாட் போடணும். அதே மாதிரி 2 டைம் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸஸாக கட் பண்ணும்போது ரொம்ப கிட்டே கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் அந்த எலாஸ்டிக் ஒயர் இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது கலந்து போகாமல் இருக்கும். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து எதனா ஒரு பீட்ல வந்து நம்ம அது உள் பக்கமாக இழுத்து விட்டுணும். ஸோ விட்டால் தான் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து அந்த பீட் வந்து தெரியாது. ஸோ அவ்வளோதான். இந்த சிம்பிளான இந்த பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு குட்டியான ஒரு சாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். பாண்டா சாம் ரொம்ப ஃபேமஸ். எல்லாருக்குமே வந்து ரொம்ப இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பாண்டா சாம் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பிரேஸ்லெட் தான் இன்றைக்கி எடுத்து நான் பண்ணியிருக்கேன். பாண்டா சாம் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ஜம்பிங்கில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாட் நோஸ் பில்லர். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம அந்த ஜம்பிங் வந்து ஓப்பன் பண்ணுறது, டைட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் நோஸ் பில்லர் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அது நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்தடுத்து பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது நான் அதுவுமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இதிலே வந்து சில டைப்ஸ் வந்து நான் பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி மேக் பண்ணலாம். இதே பார்த்திங்கன்னா இதில் கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்து அப்புறம் செயின் லுக் கொடுத்து அந்த மாதிரிலாம் சில பிரேஸ்லெட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக 1 by 1 உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான பிரேஸ்லெட் டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிகினராக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஹேண்ட்மேட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.